இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இயேசு அக்கறையில் இருக்கிறார். மனுஷனை தேவன் விடுதலையாக்குகிறார். பிசாசுகள் பிடித்தவன் இக்கரையில் எதிராக வந்தான். அசுத்த ஆவி நிறைந்த ஒரு மனுஷன். உண்மை என்னவென்றால், முழுமையாக ரட்சிக்கிறவரையும் முழுமையாக இழந்து போன ஒருவரையும் வேதத்தில் 2 துருவ எதிர் காட்சிகளாக நீங்கள் தியானித்திருக்க முடியாது. வேதம் என்பது பாவம் மற்றும் ரட்சிப்பை பற்றியது. அது நிகழ்வுகளின் நிஜ புத்தகம். வேதத்தில் உள்ள இந்த நிகழ்வுகளின் தொகுப்பில் நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நம் வாழ்க்கைக்கான தேவனின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள இது உதவும். இன்றிரவு விளக்க காட்சி இதை குறித்துதான். இது உண்மையில் மத்தேயு, மார்க், லூக்கா ஆகிய நற்செய்திகளில் காணப்படுகிறது. இது உடைந்த சங்கிலிகள் என்று அழைக்கப்படுகிறது. உங்களிடம் வேதாகமம் இருந்தால் அதை பார்க்க நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நீங்கள் பார்க்கிற கணக்கை படிப்பதிலிருந்து நான் தொடங்கப் போகிறேன். சில நேரங்களில் இது கதரேனருடைய பிசாசு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அதை மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். முதல் வசனத்தில் தொடங்குகிறது. பின்வருமாறு அது கூறுகிறது: பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவன் குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது என்பதே உண்மை. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். இப்படி ஒருவன் அவன் அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். வேறு பக்கம் ஓடி இருக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அவன் இயேசுவை கண்டபோது அவரை பணிந்து கொண்டான். இப்போது நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் காணும் கணக்கிற்கு செல்லுங்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். இது எங்கு இருக்கிறது என்றால், கலிலேயா கடலின் தென்கிழக்கு கரை. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தது. சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். மத்தேயு புத்தகத்திலும் இதை குறித்த ஒரு கணக்கை நீங்கள் காணலாம். ஆகவே வேதத்தில் நீங்கள் எப்போதும் கற்பனை செய்யக்கூடிய எவரையும் போல அநேகமாக தன்னை இழந்த ஒரு நபரின் படம் இங்கே இருக்கிறது. இந்த மனுஷன் பிசாசுகளால் நிரப்பப்பட்டிருக்கிறான். அவன் தன்னை லேகியோன் என்கிறான். இயேசு உண்மையில் பிசாசுடன் உரையாடிய ஒன்றான சில நேரங்களில் இதுவும் ஒன்று என்று நீங்கள் சொல்லலாம். ஒரு ரோமானிய படையில் 6000 வீரர்கள் இருப்பார்கள். அதாவது ஒரு படையில் ஒரு மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இருப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? ஒரு நபர் அப்படிப்பட்ட நிலையில் வாழ முடியுமா? இந்த நிகழ்வை குறித்து நாம் பார்க்கும் அனைத்தும் இழந்து போன நிலைமையை விவரிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இது ஒரு சிறந்த நிகழ்வு, ஏனென்றால் இது மோசமான எதிர் நிலைகளை விவரிக்கிறது. இயேசு அக்கறையில் இருக்கிறார். மனுஷனை தேவன் விடுதலையாக்குகிறார். பிசாசுகள் பிடித்தவன் இக்கரையில் எதிராக வந்தான். அசுத்தாவி நிறைந்த ஒரு மனுஷன். உண்மை என்னவென்றால், முழுமையாக ரட்சிக்கிறவரையும் முழுமையாக இழந்து போன ஒருவரையும் வேதத்தில் 2 துருவ எதிர்காட்சிகளாக நீங்கள் தியானித்திருக்க முடியாது. இப்போது நீங்கள் பிசாசால் பிடிக்கப்படும் போது எங்கு செல்வீர்கள்? இங்குள்ள அனைவரும் அநேகமாக அசுத்தாவியினால் துன்பப்பட்டிருக்கலாம். நாம் அனைவரும் சோதிக்கப்படுகிறோம். இயேசு பிசாசால் சோதிக்கப்பட்டார். பிசாசாலே சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, சோதனைக்குள் விழுவதுதான் பாவம். அனைவரும் வேதனைப்படுகிறோம், ஆனால் பீடிப்பது வேறு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பிசாசுடன் விளையாடும் போது நீங்கள் வெளிப்படத் தொடங்குகிறீர்கள். உங்களை அவருக்கு கொடுக்க தொடங்குங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை நடத்தத் தொடங்குவார். மேலும் சோதனையை சகித்து எல்லாவற்றுக்கும் நல்லது என்று சரியாகவும் சிறப்பாகவும் எடுத்துக்கொண்டால் இல்லை என்று சொல்ல முடியாத இடத்திற்கு நகர்வீர்கள். சிம்சோனுக்கு நடந்தது போன்று
தெலீலால் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிற ரகசியத்தை அறிய அவனை ஏமாற்றிக் கொண்டிருந்த போது அவள் துரோகி என தெரிந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அவளை விட்டு ஓடி விலகுவதற்கு பதிலாக அவளுடன் விளையாடினான். அவன் தலைமுடியை சிரைத்து தன் மகாபலத்தை இழந்து போய் சிறைபிடிக்கப்பட்டான். இதுதான் நடந்தது. ஜனங்கள் அதிசீக்கிரத்தில் எதிரியுடன் விளையாடுகிறார்கள். இது பாம்புடன் விளையாடுவது போன்றது. அது உங்களை பெரிதாக மூச்சு திணற வைக்கும். சிறிது சிறிதாக அது நமக்கு விவரங்களை தராது. இந்த மனிதனின் வாழ்க்கையினால் பிசாசு நகர்ந்து முழுமையாக அவனை மேற்கொள்கிற வரை தொடர்ந்து பிசாசுடன் விளையாட்டை தொடர்ந்தான். தேவன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார். இந்த நிகழ்வில் குறிப்பிட்டுள்ள வெவ்வேறு விஷயங்களை பார்த்தால் இழந்து போன நிலை என்ன என்பதை இது கோடிட்டு காட்டுகிறது. வெளிப்படையாக ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் எனக்கு உதவலாம். அந்த மனிதன் எங்கே வாழ்ந்தான்? கல்லறையில். பொதுவாக கல்லறையில் வசிப்பவன் யார்? மரித்தவர்கள். இது ஒரு தந்திர கேள்வி. மரித்தவர்கள் கல்லறையில் வசிக்கிறார்களா? நிச்சயமாக அவர்கள் அங்கு அதிகம் வாழ்வதில்லை. உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், கனவில்லாத நித்திரை கொள்கிறார்கள் என்று வேதம் மிகவும் தெளிவாக கூறுகிறது. லாசருவை குறித்து இயேசு சொன்னது போல் நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். உயிர் தெழுதலும் நியாய விசாரணையும் சம்பவிக்கும் போது அப்பொழுது சகல காரியங்களும் அறிவார்கள். ஆனால் இந்த மனிதன் கல்லறையில் வாழ்ந்தான். அது மரணத்தின் அடையாளம். ஏனெனில் உங்களிடம் இயேசு இல்லாத போது இது மனுஷனை பிரதிநிதித்துவப்படுத்தும். இது ஒரு உண்மையான நிகழ்வு. அர்த்தம் இருக்கிறது. அவர் இழந்து போன நிலையை குறிக்கிறார். வேதம் கூறுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு ஜீவன் இல்லை என்றால் உங்களிடம் வேறு என்ன இருக்கும்? வேதம் சுவாரஸ்யமானது. உங்களுக்கு தெரியும், ஆதியாகமத்தில் உங்களில் எத்தனை பேருக்கு ஆதியாகமத்தில் முதல் சில வசனங்கள் தெரியும்? ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். அது பேரின்பம் தரும் ஒரு தோட்டத்திலிருந்து தொடங்கியது. நித்திய ஜீவன், ஜீவ விருட்சம் என ஒரு சவப்பெட்டியில் முடிகிறது. இந்த உலகம் கல்லறையாக மாறிப்போனது. அநேக மரணங்கள் நடக்கிறது. நிறைய வியாதிகள். மனுஷன் தேவ வார்த்தையை சந்தேகித்ததால் இப்படி நடந்தது. பிசாசு தேவன் சொன்னாரா என்று கேட்டான். தேவ வார்த்தையில் சத்தியத்தில் மனுஷன் கேள்வி கேட்க தொடங்கும் போது அது அங்கிருந்து கீழ்நோக்கி வந்தது. ஆனால் தேவனோ நம்மை மீட்க விரும்பினார். எனவே தேவன் தனது குமாரனை 3 கொள்கை காரணங்களுக்காக உலகிற்கு அனுப்பினார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்த இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்த அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும் என்பதற்கு அவர் நமக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்ததை வேதம் சொல்கிறது. மேலும் தகுதியுள்ளதை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நம்மை தகுதிப்படுத்த அவர் நமக்காக பலியாக வந்தார். ஆனால் நாம் அவருக்குள் இருக்க கேட்க வேண்டும். எனவே இந்த மனிதன் மரணத்தால் சூழப்பட்டிருக்கிறான். இது மரித்தவர்களை குறிக்கிறது. இந்த மனுஷனை குறித்து நாம் வேறு என்ன கற்றுக்கொள்கிறோம்? அதிகமில்லை. அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான். அதை குறித்து கொஞ்சம் பேசுவோம். வஸ்திரம் வேதாகம ரீதியில் எதை குறிக்கிறது? ஒருவர் நீதி என்று சொல்வதை கேட்கிறேன். வஸ்திரம் உண்மையில் உங்களின் குணத்தை குறிக்கிறது. நம்முடைய நீதியெல்லாம் எதை போன்றது? அழுக்கான கந்தை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன நடந்தது? அவர்கள் இந்த ஒளியின் ஆடைகளை தரித்திருந்தார்கள். தோட்டத்தில் அவர்களிடம் செயற்கை உடைகள் இல்லை. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பின் வெளிச்சம் விட்டு அகன்றது. மோசே தேவனோடு முகமுகமாக பேசினார். அவர் பிரகாசித்தார். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். வெளிப்படுத்தலில் சொல்வது போல இந்த ஒளியின் வஸ்திரங்கள் அவர்களிடம் இருந்தன. அவர்கள் பாவம் செய்தபோது வெளிச்சம் விட்டு அகன்று போனது. பின் உண்டானது என்ன? நல்ல சாமாரியனின் உவமையில் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். ஆடைகளை கள்வர்கள் முறிந்து கொண்டு அடித்து கொள்ளையடித்து விட்டார்கள். அப்போஸ்தலர் 19 கொஞ்சம் முன்புதான் பகிர்ந்து கொண்ட கதையில் அந்த அசுத்தாவி அந்த இளைஞனை பிடித்தபோது அவைகள் நிர்வாணமாக தப்பி ஓடிவிட்டதாக வேதம் கூறுகிறது. பிசாசு உலகை இழிவுபடுத்தவும் அவமானப்படுத்தவும் விரும்புகிறவன். எனவே இந்த மனிதனுக்கு வஸ்திரங்கள் இல்லை. பிரச்சனை என்னவென்றால் அவன் நிர்வாணமாக இருக்கிறான். அதற்கு அவன் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. என் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நிர்வாணமாய் இருக்கிறீர்கள் என்று உணர்ந்தால் நீங்கள் பிரசங்கத்தின் முடிவு வரை அமர்ந்திருப்பீர்கள் என்று நான் நினைத்தாலும் நடக்காது. ஏனெனில் வெப்பநிலை சுகமானதாக இருந்தாலும் வேகமாக சென்று உங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்ளத்தக்கதாக அங்கிருந்து வெளியேறுவீர்கள். இந்த மனுஷன் அவன் கவலைப்படவில்லை. அவன் இழந்து போனவர்களை குறிக்கிறான். நீதியை அவன் விரும்பவில்லை. ஒருபோதும் அவன் விரும்பவில்லை. அதுதான் உண்மை. கடைசி நாட்களில் சபைகளின் நிலை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை. பின்பு அவர், நீ உடுத்திக் கொள்ளுவதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். இயேசு அளிக்கும் வஸ்திரங்களை என்னிடமிருந்து வாங்கும்படி நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். அவர் தனது சொந்த இரத்தத்தால் மீட்டுக்கொண்டு வாங்கினது இயேசு சிலுவையில் விட்டுச் சென்ற ஒரே அங்கி.
இயேசுவின் உவமைகளின்படி அந்த திருமண வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டுதான் நாம் பரலோகத்திற்கு செல்லப் போகின்றோம். கிறிஸ்து அளித்த நீதியை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த மனிதனை குறித்து நாம் வேறு என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவர்கள் அவனை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போதெல்லாம் அவன் எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் ஏற்கவில்லை. சுய கட்டுப்பாடு அவனுக்கு இல்லை. சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. முற்றிலும் சுதந்திரமாக அவன் சமூகமற்றவன். தெரியுமா, நம் வாழ்க்கையில் ஒழுங்கு வேண்டும். சந்தோஷமாக இருக்க நம் வாழ்க்கையில் நியாயப்பிரமாணம் தேவை. நான் வட அமெரிக்காவில் மிகவும் எதிர் 2 துருவ பள்ளிகளுக்கு சென்றேன். அவற்றில் ஒன்று நியூயார்க் இராணுவ அகாடமி. உண்மையில் நான் அங்கு சென்றேன். டொனால்ட் ட்ரம்ப் பட்டம் பெறும்போது நான் தொடக்க பள்ளியில் நுழைந்தேன். இது நிமாம், நியூயார்க் மிலிட்டரி அகாடமி என்று அழைக்கப்படுகிறது. இது வட அமெரிக்காவின் கண்டிப்பு நிறைந்த பள்ளி. எல்லாவற்றுக்கும் விதிகள் உண்டு. குழந்தைகளுக்கான இராணுவ ஸ்தாபனம் போன்றது. ஒவ்வொரு நாளும் அறையை ஆய்வு செய்வார்கள். கவனமாக நின்று இந்த பயிற்சிகளை கடந்து எல்லா பயிற்சிகளுக்கும் அணிவகுத்து செல்ல வேண்டியிருக்கும். உங்கள் உள்ளாடைகளை நீங்கள் எவ்வாறு மடித்தீர்கள்? படுக்கையின் கால் பகுதிகளை தூக்குவார்கள். உங்கள் உடைகள் ஒரு நிலையாக குறிப்பிட்ட அடுக்கப்பட்ட வரிசையில் மறைவில் இருக்க வேண்டும். அதாவது வெள்ளை கையுறை ஆய்வுகள், அரசாங்க ஆய்வுகள் என ஒவ்வொரு நாளும் அல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் கண்டிப்புடன். பின்பு அங்கே 2 வருடங்களுக்கு பிறகு என் தகப்பனிடத்தில் மிகவும் வித்தியாசமாக நடந்த என் அம்மா, அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்து ஆனவர்கள். அவர் அதிக இராணுவ கட்டுப்பாடோடு இருப்பவர், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தைரியம் கொண்டவர். அவர் என் தகப்பனிடம், டக் வாலிப வயதின் அனுபவத்தில் கடந்து கொண்டிருக்கிறான். அவனை பற்றியே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவனுக்காக நான் ஒரு சிறந்த பள்ளியை கண்டுபிடித்திருக்கிறேன். அது பைன் ஹெங்கே என்ற பரிசோதனை பள்ளியாக இருந்தது. நான் இன்று அதை மீண்டும் இணையத்தில் பார்த்தேன். எந்த விதிகளும் இல்லை. 3 விதிகள் இருந்தன. ட்ரக்ஸ் கூடாது, செக்ஸ் கூடாது, சண்டை கூடாது. யாரும் இருந்த விதிகளுக்கு கவனம் செலுத்தவில்லை. இணை கல்வி, எல்லா வயதினரும். நீங்கள் அதை உணராமல் சாப்பாட்டுக்கு செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அதை உணரவில்லை என்றால் வகுப்புக்கு செல்ல வேண்டியதில்லை. குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டியதை அவர்களாக கற்றுக்கொள்வார்கள். அதுதான் ஆண்டு முழுவதும் ஒரு காட்டு கூச்சல் குழப்பம் நிறைந்த இடம். இப்போது இங்கே கேள்வி, நான் எங்கே மகிழ்ச்சியாக இருந்தேன்? ஒழுங்கு விதிகள், கட்டுப்பாடுகள் மற்றும் அடக்கங்கள் கொண்ட இராணுவ பள்ளியிலா, அல்லது எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத சுதந்திர பள்ளியிலா? சொல்லுங்கள். நம்முடைய மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த தேவன் நமக்கு விதிகளை கொடுக்கவில்லை. நம்முடைய மகிழ்ச்சியை காக்கவே விதிகளை தருகிறார். ஏனென்றால் நமக்கு ஒழுங்கு தேவை, நியாயப்பிரமாணம் தேவை. இல்லையேல் சட்டவிரோத உலகத்திலும் சட்டவிரோத வாழ்க்கையிலும் வாழ்வீர்கள். பிசாசு நாம் எல்லா கட்டுப்பாடுகளையும் கைவிட விரும்புகின்றான். இந்த மனுஷனை குறித்து நாம் வேறு என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவன் எப்போதும் மலைகளில் சுற்றித் திரிந்து கற்களால் தன்னை கீறிக்கொண்டான் என்று வேதம் கூறுகிறது. அவன் மகிழ்ச்சியாக இருந்தானா? எப்போதும் அவன் மலைகளில் தங்கியிருந்தான். சகோதரா, தெக்கப்போலியா பகுதியே அது உண்மையிலேயே வேட்டையாடி இருக்க வேண்டும். இரவில் அவர்கள் இந்த மனுஷன் புலம்புவதையும் சங்கிலிகளை இழுப்பதையும் கேட்டிருப்பார்கள். பின்பு அவன் கூச்சலிடுவதை கேட்டிருப்பார்கள். அவன் கத்திகளை எடுத்து தன்னைத்தானே வெட்டிக் கொள்ளுகிறவன். கீழே விழுவான் என்ற அர்த்தமல்ல, தன்னையே சிதைத்துக் கொண்டான் என்ற அர்த்தம். இதைத்தான் பிசாசு செய்ய விரும்புகிறான். சுய அழிவை ஏற்படுத்தும் வகையில் வாழ்க்கையில் நம்மை அவன் நடத்துகிறான். சாத்தான் யூதாசுக்குள் நுழைந்தான். அவன் புறம்பே சென்று தூக்கில் தொங்கினான். கர்த்தர் சவுலிடமிருந்து விலகினார். சொந்த பட்டயத்தை உருவி நட்டு அதன் மேல் விழுந்தான். பாவம் உங்களுக்கு சுய அழிவை கொண்டு வரும். உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையை இழப்பீர்கள் என்று இயேசு சொல்கிறார். தேவனுக்காக இப்போது உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். இது எதிர் உள்ளுணர்வு என்று தெரியும். ஆனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ரகசியம் என்னவென்றால், நீங்கள் அனைத்தையும், உங்களிடம் உள்ள அனைத்தையும் தேவனுக்கு கொடுப்பதனால் அதை அவர் உங்களுக்கு திருப்பித் தருவார். சமாதானத்தை தருவார், வழி நடத்துதலையும் நோக்கத்தையும் தருவார். இந்த மனிதன் ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையை நடத்த முயன்றான். இறுதியில் அவன் பிசாசுக்கு அடிமையாகினான். நண்பர்களே, எங்கும் செல்ல வேண்டாம். இன்னும் சற்று நேரத்தில் இன்றைய விளக்க காட்சிக்கு வருவோம். அற்புதமான உண்மைகள் இந்தியாவில் உள்ள உங்கள் வீட்டிற்கு இலவசமாக அனுப்ப விரும்புகின்றன. உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து சலுகை #310 என்று குறிப்பிடவும் அல்லது வலைதள முகவரியை பார்வையிடவும். மேலும் இந்த நம்ப முடியாத வளங்களை படித்த பிறகு நிச்சயமாக உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய விளக்க காட்சியின் மீதமுள்ள பகுதிகளுக்கு சென்று தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம். இவை அனைத்தும் பிசாசு நமக்கு வைத்திருக்கும் திட்டம் என்ன என்பதை சொல்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்று கடற்கரையில் சீஷர்கள், உங்களுக்கு தெரியும், அவர்கள் தங்கள் படகில் 200 மைல் சென்றார்கள். இக்கரையை திரும்பி பார்த்தார்கள். இயேசு அங்கே இருப்பதை கண்டார்கள். இயேசு இந்த பிசாசிடமிருந்து ஓடவில்லை. கிறிஸ்து பயப்படாததால் அவர் அங்கே நின்றார்.
அந்த மனுஷனில் தன் சொந்த விருப்பங்கள் எஞ்சியிருந்தாலும் உதவி நாடி கிறிஸ்துவிடம் வந்தான். அன்று கடற்கரையில் பெரும் கருத்து மாறுபாடு இருந்தது. உங்கள் வாழ்க்கைக்கான தேவனின் நோக்கம் தெரியுமா? கர்த்தருடைய நோக்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதே. கிறிஸ்தவர் என்றால் என்ன? ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பின்பற்றுபவன். நாம் அதிகமாக கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் நம்முடைய ஆத்துமாக்களை அதிகமாக ஈர்க்கிறவர். நாம் யாரை ஆராதிக்கிறோமோ அவரை போல் நாம் மாறிவிடுவோம். எனவே ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் மீது கண்களை வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு இயேசுவை போல ஆகிறான். ரட்சிப்பு திட்டத்தின் நோக்கம் ஆதியில் தேவன் மனிதனை தனது சொந்த சாயலில் உண்டாக்கினார். அந்த தேவ சாயலை மனிதனிடமிருந்து அழிக்க பிசாசு முயற்சித்து வருகிறான். தேவனின் சாயலை மனிதனிடத்தில் மீட்டெடுக்கவே இயேசு வந்தார். இது மற்றொரு பாத்திரம். உங்கள் வாழ்க்கையில் பிசாசும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான். உங்களிடமிருந்து தேவ சாயலை முழுவதுமாக அழிப்பதே பிசாசின் நோக்கமாயிருக்கிறது. வேதத்தில் மனுஷனை விட தேவனுக்கு வேறு யார் மேலானவர்களாக இருக்க முடியும் என்பதை குறித்து சிந்திக்க முடிகிறதா? சற்று படத்தை பாருங்கள். அவன் நிர்வாணமாக இருக்கிறான், வடுக்களால் மூடப்பட்டிருக்கிறான், தன்னை கீறிக்கொண்டிருக்கிறான். வேதத்தில் கர்மேல் பர்வதத்தில் இருந்த எலியாவின் நிகழ்வை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகள், விக்கிரகத்தை வழிபடும் தீர்க்கதரிசிகள் தங்கள் கடவுள்களை கவர விரும்ப அவர்கள் கத்திகளை எடுத்து தங்களை துளைத்து வெட்டிக் கொள்வார்கள். பிசாசனம் சரீரங்களை அழிக்க விரும்புகிறவன். இயேசு உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவி தங்கியிருக்கும் ஆலயம் என்று சொல்கிறார். இந்த மனுஷன் அவன் காட்டில் நிர்வாணமாக இருக்கிறான். அவன் மலையில் பன்றிகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த மனுஷனுக்குள் குடியிருந்த அனைத்தும் இயேசுவிடம் வந்தன. இந்த நிகழ்வில் ஹீரோ யார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நிகழ்விலும் இயேசுதான் ஹீரோ. இந்த மனுஷனை நான் உங்களுக்கு ஒரு விசுவாச ஹீரோவாக முன்வைக்கிறேன். ஏன்? அவன் பிசாசினால் பீடித்திருந்து விடுதலையானதால் அல்ல, ஆனால் அவன் எடுத்த முடிவினால். அந்த மனுஷனுக்குள் விட்டு போனதெல்லாம் அந்த பிசாசுகள் அனைத்துமே அலறி தலையில் அடித்துக்கொண்டு, ஓ, இவர் இயேசு, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டு, நாம் என்ன செய்யலாம், இங்கிருந்து வெளியேறுவோம் என்று அவனுடைய விருப்பம் எது எஞ்சியிருந்தாலும் அவன் இருந்த வண்ணமாகவே இயேசுவிடம் வந்தான். நான் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறேன், என்னால் வர முடியாது, எனக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது, எனக்கு அநேக பிசாசுகள் பிடித்திருக்கிறது என்று உணர்ந்தவர்களை நீங்கள் எப்போதாவது அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் எப்போதாவது இப்படி சொல்லும் மனிதரைப் போல உணர்ந்திருக்கிறீர்களா? உள்ளே உள்ள கொடூரமான குரல்களின் ககோபோனி. நீங்கள் தேவனை அணுக முடியுமா? அந்த மனுஷன் இயேசுவின் முகத்தை அடையாளம் கண்டு, நான் எப்படி ரட்சிக்கப்படுவேன் என்று எனக்கு தெரியவில்லை, என்னை எப்படி மாற்ற முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என ஆச்சரியப்பட்டிருக்கலாம். சங்கிலிகளால், நிர்வாணத்தினால், மரணத்தால் சூழப்பட்டு காயங்களுடன் அவன் இயேசுவிடம் தான் இருந்த வண்ணமாகவே வந்தான். தெரியுமா? அதுவே நித்திய ஜீவனுக்கான படி. அவன் அதை செய்தான். எல்லாம் மாறினது. அவன் பரிசுத்தக்கு திரும்பினதனால் அல்ல, தான் உதவியற்ற நிலையில் அவரிடம் அப்படியே வந்தான். நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். அந்த நபரை விட பரிதாபமான ஒரு நபரின் உதாரணத்தை நீங்கள் நம்முடைய வேதத்தில் காணலாம். பரிதாபமான ஒரு நபரின் உதாரணம் அது. ஒரு லேகியோன். ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனது வாழ்க்கையை கட்டுப்படுத்தின. ஒரு மனிதன் எப்போது விடுதலை பெற முடியும்? இது உண்மையில் மிகவும் உற்சாகப்படுத்தும் நிகழ்வு. அந்த மனுஷனை தேவன் விடுவிக்க கூடுமானால் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் வருகிறதா? இந்த மனிதன் நீங்களும் நானும் மட்டுமல்ல, இழந்து போன நிலையில், இழந்து போன உலகின் படம். இயேசு அந்த கடலில் புயலை கடந்தார். அவர் இந்த மனிதனை விடுவித்தார். பின்பு தனது படகில் ஏறி புறப்பட்டார். கிறிஸ்து பிரபஞ்சத்தை கடந்தார். பொங்கி எழும் கடலை அமைதிப்படுத்திய பின்பு பொங்கி எழும் ஆத்துமாவை அமைதிப்படுத்துகிறார். அந்த மனிதனுக்காக அவர் செய்ததை நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய விரும்புகிறார். நம் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இது நிறைவாக இந்த நற்செய்தி முழுதும் இந்த நம்ப முடியாத நிகழ்வில் இணைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் கர்த்தர் அவனுடைய சங்கிலிகளை உடைத்து விடுவித்து அவனை சுத்தப்படுத்தி பாவங்களை மூடி நியமித்தபடியே அவர் நம் ஒவ்வொருவருக்கும் இதை செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு இது தெரியாது, ஆனால் இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. அது இன்றும் உண்மை. இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் விலை மதிப்பற்றது. ஏனென்றால் நான் அந்த மனிதனாக இருந்தேன். மலைகளில் நிர்வாணமாக போதைப் பொருளை பயன்படுத்தி வந்தேன். தவறான நபர்களுடன் சேர்ந்த இளைஞர்களில் நானும் ஒருவன். பெற்றோர்கள் பல விவாகரத்துகள் பெற்றவர்கள். ஒரு சகோதரர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர்.
போதைப் பொருளுக்கு அடிமையாகி கிளர்ந்தெழுந்து ஏதோ சில நோக்கத்தோடு சிறிய குற்றத்தையும் செய்து வந்தேன். நான் மலைகளில் ஒரு பெரிய ராஜ்யத்தை கண்டேன். ஒரு பைத்தியக்காரனைப் போல வாழ்ந்தேன். நான் ஒரு குகையில் வேதத்தை கண்டேன். அந்த வேதத்தை வாசிக்க விரும்பினேன். அதனால் கிறிஸ்தவர்களுடன் வாதிட முடிந்தது. நான் வேதத்தை வாசிக்கத் தொடங்கினேன். வேதத்தில் உள்ள நிகழ்வுகளை படிக்கும்போது இதில் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். நான் ஒரு நாத்திகன். இதை நம்பும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது. அது என்னை மாற்றுவதைக் கண்டேன். நான் இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். போதைப்பொருள், ஆல்கஹால், குடி, சிகரெட்டுகள், இந்த போதை பிரச்சனைகள் அனைத்தும் இருந்தன. நான் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இயேசுவிடம் வந்தேன். எனக்கு பலவீனம் இருந்த போதிலும் தொடர்ந்து வந்தேன். அவர் என் சங்கிலிகளை உடைத்தார், என்னை சுத்தப்படுத்தினார். நான் இல்லை, அவர் இன்றும் எனக்குள் கிரியை செய்கிறார். தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். பின்பு அவர் எனக்கு ஒரு வேலையையும் கொடுத்தார். அவர் இந்த மனிதனை என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? அந்த மனுஷன் தன்னை தெக்கோபோலி தெருக்களில் காட்டிய போது எல்லாமே சுத்தமாயின. அவர்கள் இவ்வளவு காலம் நம் நகரத்தை வேட்டையாடி வந்த வெறித்தனமான பேய் பிடித்தவனா இவன்? அவன் எனக்கு என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றான். நான் இயேசுவிடம் வந்தேன். அவர் தேவனுடைய குமாரன். ஏனென்றால் முதலில் பிசாசுகள் இவனை அறிந்திருந்தன என்பதை கேள்விப்பட்டான். அதற்கு அவன், நான் இருக்கும் வண்ணமாக அவரிடம் வந்தேன். அவர் எனக்கு உதவ முடியும் என்று அவர் மீது எனக்கு விசுவாசம் இருந்தது. அவர் செய்தார். அவர் எனக்கு செய்ததை உங்களுக்கும் செய்ய முடியும். அவர் உங்களை சுத்தம் செய்ய முடியும். அவர் உங்களை விடுவிக்க முடியும். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியும். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இந்த மனிதனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் மிகவும் வியக்கத்தகுவானது, முற்றிலும் உண்மையானது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொன்னபடி இயேசு இந்த பட்டணத்திற்கு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் இந்த ஒரு குணமாக்கப்பட்டவனினால் இயேசுவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த மனிதன் சமூகத்தில் மிகப்பெரிய நிராகரிப்பாக இருந்ததனால் முழு தேசத்தையும் முற்றிலுமாக மாற்றுவதற்கு தேவன் மிகச் சிலரை, மிகவும் நம்பிக்கையற்ற சிலரை கொண்டு பயன்படுத்துகிறார். இயேசு அந்த பட்டணத்திற்கு சென்றார். அங்கு ஒருவனை கண்டடைந்தார். அந்த ஒரு நபரை கண்டடைந்ததன் மூலம் பலரை அவர் மாற்ற முடிந்தது. நண்பர்களே, இந்த நிகழ்வு உண்மை மட்டுமல்ல, அவர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதன் காரணமாக கடந்த 40 ஆண்டுகளில் தேவன் என்னை எப்படி நடத்தி அழைத்துச் செல்கிறார் என்பதை பார்க்கும்போது எனக்கு எப்போதும் ஆச்சரியமாக இருக்கும். 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என் இருதயத்தை இயேசுவிடம் கொடுத்தேன். நான் இயேசுவிடம் வந்தேன். அவர் என்னை மாற்றிவிட்டார். கர்த்தர் எனக்காக செய்தவைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்ல என்னை அனுப்பினார். இதை செய்ய எனக்கு உதவி கிடைக்கும் வரை நான் அதை இலவசமாக செய்து கொண்டிருப்பேன். இதையே ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் உண்மையில் 2 தெரிந்து கொள்ளுதல் உண்டு: கிறிஸ்துவும் சாத்தானும். உங்களுக்கு தேவனும் உண்டு, பிசாசும் உண்டு. உங்களுக்கு வெளிச்சமும் உண்டு, இருளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இயேசு அவனை இந்த உலகத்தின் அதிபதியாக அழைக்கிறார். சாத்தான், லூசிஃபர், அப்போலியோன், பாகால் சேபு, அந்தகாரத்தின் பிரபு, ஏமாற்றுபவன். இந்த உலகில் ஒரு தீய சக்தி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? இது மிகவும் உண்மை. கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதே அவனுடைய காரியங்களுக்கு எதிரான உங்களின் ஒரு பாதுகாப்பு. உங்கள் சொந்த பலத்தில் அவனுடன் சண்டை போட முடியாது. இயேசு என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான் என்றார். கொள்ளையடிக்கவும் கொல்லவும் தன்னால் முடிந்தவரை அழிக்கவும் பிசாசு விரும்புகிறான். அவன் அடிமைப்படுத்த முற்படுவான். மேலும் நமக்கு அதிகமாக சுய அழிவை ஏற்படுத்த விரும்புவான். அதை செய்வதற்கான காரணம், பிசாசு அவன் விடுவதற்கு முன்பு அவன் தேவனை அறிந்தவன். தேவனை நேசிப்பது எப்படி என்று அவனுக்கு தெரியும். தேவன் அன்பானவர் என்று அவனுக்கு தெரியும். மேலும் பிசாசு நீ அன்பை உணரவில்லை என்றாலும் தேவன் நம் எல்லோரையும் நேசிக்கிறார் என்பதையும், பிசாசு நம்மை காயப்படுத்துவதன் மூலம் தேவனை காயப்படுத்த முடியும் என்று அறிவான். ஒரு நபரை அதிகமாக பாதிக்கச் செய்வது பெற்றோரை காயப்படுத்துவதா, குழந்தையை காயப்படுத்துவதா? தேவன் உலகை நேசிக்கிறார் என்று பிசாசுக்கு தெரியும். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கின்றார். நாம் அழிந்துவிடக்கூடாது என்று அவர் தனது குமாரனை உலகிற்கு அனுப்பினார். நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அவரிடம் வர வேண்டும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு இந்த போதை பழக்கம் இருக்கிறது, எனக்கு சங்கிலிகள் போடப்பட்டுள்ளது, எனக்கு தடைகள் இருக்கிறது, கிறிஸ்துவிடம் வரக்கூடாது என்று உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அந்த மனிதன் இயேசுவிடம் வர போதுமான நம்பிக்கை இருந்ததல்லவா? அப்படியானால் யாவரும் வரலாம் அல்லவா? இயேசு அந்த மனிதரை ஏற்றுக்கொண்டபடியால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இந்த கூட்டங்கள் இதை குறித்துதான் நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். வேதத்தில் உள்ள இந்த நிகழ்வுகளின் மூலம் வேதத்தில்
நம்பிக்கையின் இந்த உருவகங்கள் மூலம் தேவனின் வார்த்தையின் வல்லமையால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை உங்களுக்கு காட்டுகிறோம். இப்போது இயேசுவுடனான உங்கள் ஐக்கியம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. உங்களில் சிலர் இதற்கு முன் ஆண்டவரிடம் வந்திருக்கலாம். நீங்கள் பல ஆண்டுகளாக பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள், பின்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பிசாசின் சங்கிலிகள் மீண்டும் உங்கள் மீது விழுந்து கிடக்கின்றன. உங்கள் மூளையில் அந்த பிசாசின் குரல்களை உணர்கிறீர்கள். நீங்கள் இருக்கும் வண்ணமாக அவரிடம் வாருங்கள், ஏனென்றால் இன்றைய நாள் மீண்டும் வராது. கிறிஸ்து அக்கறையில் சில மணி நேரங்கள் மட்டுமே இருந்தார், பின்னர் அங்கிருந்து புறப்பட்டார். ஆனால் அந்நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அசுத்த ஆவி நிறைந்த மனுஷன் அவரிடத்தில் வந்தான். தான் இருந்த நிலையிலேயே வந்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போதே முடிவெடுங்கள். நீங்கள் இருக்கும் நிலையிலேயே இயேசுவிடம் வர விரும்புங்கள். வணக்கம் நண்பர்களே. நவீன கொடிகள் உங்களுக்கு தெரியும். அவைகள் தேசபக்தியினரின் வீடுகளுக்கு முன்னால் தலைநகர கட்டிடங்களின் உச்சியில் பறப்பதை நாம் காணலாம். உண்மையில் போரிடும் நாடுகளுக்கு இடையில் சண்டையிடும் காலங்களிலிருந்து பறக்கவிடப்படும். இந்த அழகாக வடிவமைக்கப்பட்ட கஷ்டமான வேலைப்பாடுகளுடன் வண்ண பதாகைகளோடு போர்க்களங்களில் வேலை பறக்கவிடப்படும். எனவே குழப்பம் மற்றும் புகை மற்றும் போரின் மூடுபனி ஆகியவற்றின் மத்தியில் போரிடும் படைகள் அடையாளம் கண்டுகொள்ளப்படும். எனவே அவர்கள் யுத்தத்தில் போராடுகிறார்களோ அங்கு அவர்களின் படைகள் அணிதிரளும். உங்கள் எதிரியின் கொடியை நீங்கள் கைப்பற்றினால் அது மிக உயர்ந்த மரியாதையாக கருதப்படும். கொடியை கைப்பற்றுங்கள் என்ற விளையாட்டு எங்கிருந்து வந்தது என்று கண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். போரின் இந்த மாற்றங்களுடன் இந்த கொடிகள் வேறுபட்ட தேசங்களை அடையாளம் காணவும் தேசிய இனங்களை அடையாளம் காணவும் ஒரு சிறிய குறிப்பை கொடுக்கின்றன. இன்று உலகின் பல்வேறு நாடுகளை குறிக்கும் கொடிகள் மிகவும் வண்ணமயமானவை, மாறுபட்டவை. அனைத்து வண்ணங்களும் வடிவங்களும் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு இருப்பவை. அவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுத்தி அடையாளம் காண்பது எளிது. ஆனால் அநேகமாக உலகின் மிகவும் சுவாரஸ்யமான கொடிகளில் ஒன்று பிலிப்பைன்ஸின் கொடி. இது தனித்துவமானது, ஏனென்றால் இது போரின் காலங்களை விட அமைதியான காலங்களில் வித்தியாசமாக பறக்கவிடப்படுகிறது. சமாதான காலங்களில் சிவப்பு, வெள்ளை, நீலம், மஞ்சள் கலந்த பிலிப்பைன்ஸ் கொடி நீல நிற பக்கத்தை மேல் நோக்கி பறக்க விடுகிறார்கள். யுத்த காலங்களில் அவர்கள் அதை மாற்றி சிவப்பு பக்கத்தை மேல் நோக்கியபடி பறக்க விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தியாகங்களை செய்ய, தங்கள் நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க ரத்தம் சிந்த தயாராக இருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. ஒரு அந்நிய நாட்டில் அமைந்துள்ள ஒரு தூதரகத்தில் தங்கள் கொடியை பறக்கும் அதே வேளையில் வேறொரு தேசத்தால் சூழப்பட்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் இந்த வீழ்ந்து போன உலகில் ஆண்டவரின் அன்பின் கொடியை பறக்க விட வேண்டும். உன்னத பாட்டின் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று வாசிக்கிறோம். உலகில் கூட கிறிஸ்தவர்களை ஒரு தனித்துவமான ராஜ்யமாக அடையாளப்படுத்தும் கொடி அன்பு. எனவே நண்பர்களே, உங்கள் கொடியை எப்படி பறக்கவிடப் போகிறீர்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.